சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பாகுபலியில் பார்த்தீங்கன்னா ஆஜானுபாக இருந்தவர் சமீபத்தில் அவருடைய ஃபோட்டோ பார்க்கும்போது என்ன அவருக்கு அந்த நிலைமை அப்படின்னு சோசியல் மீடியாவில் அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க பலர். ராணாவுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. பார்க்கறதுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது வந்து ஒரு 120 கிலோவுக்கு மேலே எடை உள்ள ஒரு ஆள், ஹைட்டு வெயிட்டும் பயங்கர ஹெப்டியாக இருக்கிற ஒரு ஆள், அப்படியே பார்த்தீங்கன்னா மெலிஞ்சு போய் ஒரு 60 கிலோ கூட இருக்க மாட்டார் போல். முடி, தாடி, மீசை எல்லாம் பார்த்துட்டே கண்ணெல்லாம் குழி விழுந்து முகமெல்லாம் வந்து உள்ளே போய் டோட்டலாக உடம்பே உடஞ்சி போச்சு சார். எப்படி இப்படி உடையும்? அதாவது பாகுபலி படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி செயலிழப்பு இருந்துச்சு. நான் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிட்னி வந்து முழுசாகவே செயலிழப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் நான் அமெரிக்காவுக்கு போய் பார்த்தீங்கன்னா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வந்தேன். அதே காலகட்டத்தில் எனக்கு வந்து இதயத்துலேயும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு, இதய நோயும் இருந்துச்சு. அதுக்கும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பார்க்குறதுக்கு வேதனையாக இருக்குது சார். அதாவது இந்த பாகுபலி படத்துக்கு முன்னாடி பாகுபலி படத்தில் நடித்த காலகட்டங்களில் அப்படி இருந்துடுறான்னா திடீர்னு ஏன் இப்படி ஆனார், திடீர்னு ஏன் கிட்னி செயல் வந்துச்சு? பெரிய வயசான ஆளும் கிடையாது, ரொம்ப சின்ன வயசு தான், ஒரு 40+ கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படி ஒரு கிட்னி செயலிழப்பு திடீர்னு வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா, அதாவது பாகுபலியோடைய அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்களா, அதுக்காண்டி ராணா வந்து புரோட்டீன் பவுடர் அப்படின்னு நிறைய ஜிம்ல வாங்கி அது விவரம் தெரியாமல் டாக்டர்ஸோட அட்வைஸ் கேட்காம அது வந்து அவங்களா வந்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி வந்து ராணா வந்து இந்த உடம்பை தயார் பண்ணுறதுக்காண்டி புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சில செய்திகள் வருது. டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் இந்த புரோட்டீன் பவுடரை எடுத்திருக்காரோ அப்படின்னு வந்து என்ன தோணுது. இப்படி டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் இந்த புரோட்டீன் பவுடரை எடுத்துக்கிட்டாரு. ஒரு சினிமா காண்டி பாருங்க புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்டு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஸ்டெராய்டு ட்ரக்ஸ் அப்படின்னா அது வந்து அது மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பாகுபலி திரைப்படத்தின் மூலமா இந்தியா முழுவதும் பிரபலம் அடைந்தவர் நடிகர் ராணா. குறிப்பா பாகுபலியில பாத்தீங்கன்னா ஆஜானுபாக இருந்தவர் சமீபத்தில் அவருடைய போட்டோ பார்க்கும்போது என்ன அவருக்கு அந்த நிலைமை அப்படின்னு சோசியல் மீடியாவில் அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க பலர். 120 கிலோல இருந்து கிட்டத்தட்ட 60 கிலோவா பாதியா அவருடைய உடல் எடை குறைஞ்ச மாதிரி போட்டோ பார்க்க முடியுது. என்ன சார் ஆச்சு ராணாவுக்கு? அது உண்மையான ஒரு பேன் இண்டியா படம்னா பாகுபலி தான். எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா சக்க போட்டுச்சு. பாகுபலி படத்தில் வில்லனா ராணா நடிச்சிருந்தாரு. அந்த பல்வாள் தேவர் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹெஃப்டியான ஒரு பாடி பில்டடாக ஒரு ஃபிசிக்கோட. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராணா வந்து ஹைட் 6 அடி 2 அங்குலம். அப்போ அந்த படத்தில் வில்லனா நடிக்கிற அந்த கேரக்டர் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த படத்துக்கு ராணாவுடைய அந்த கேரக்டர் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, ஒரு பெரிய மைலேஜாக இருந்துச்சு. ஸோ பாகுபலி அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ்லேயும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. தமிழ் மக்களும் பார்த்தீங்கன்னா பாகுபலியை வந்து கொண்டாடினாங்க. அதாவது வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை அந்த படத்தை பார்த்தவங்கலாம் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்களுக்கும் நல்ல ஒரு அறிந்த நடிகராக ராணா வந்து இருக்காரு. ராணாவுடைய ஃபிசிக்கு அது பாகுபலியில் பார்த்ததுக்கப்புறம் பெருசாக நம்ம அடுத்து நோட்டீஸ் பண்ணல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தில் ஒரு கார்ப்பரேட் வில்லனாக நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் காந்தான்னு ஒரு படம் வந்துருந்துச்சு, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ராணாவுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. பார்க்கறதுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது வந்து ஒரு 120 கிலோவுக்கு மேலே எடை உள்ள ஒரு ஆள், ஹைட்டு வெயிட்டும் பயங்கர ஹெப்டியாக இருக்கிற ஒரு ஆள், அப்படியே பார்த்தீங்கன்னா மெலிஞ்சு போய் ஒரு 60 கிலோ கூட இருக்க மாட்டார் போல். முடி, தாடி, மீசை எல்லாம் பார்த்துட்டே கண்ணெல்லாம் குழி விழுந்து முகமெல்லாம் வந்து உள்ளே போய் டோட்டலாக உடம்பே உடஞ்சி போச்சு சார். எப்படி இப்படி உடையும்? அதாவது பாகுபலியில் பார்த்த அந்த பல்வாள் தேவன் கேரக்டரா இந்த ராணாவா அதுவா இவரா இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாடி உடஞ்சி போய் வேற மாதிரி இருக்கார் ஆள் தோற்றம். அப்போ தான் எல்லாருமே ராணாவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராணாவே வந்து அவருடைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகுபலி படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி செயலிழப்பு இருந்துச்சு. நான் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிட்னி வந்து முழுசாகவே செயலிழப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் நான் அமெரிக்காவுக்கு போய் பார்த்தீங்கன்னா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வந்தேன். அதே காலகட்டத்தில் எனக்கு வந்து இதயத்துலேயும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு, இதய நோயும் இருந்துச்சு. அது
அதுக்கும் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து கமிட் ஆன படங்கள், அதாவது பாகுபலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட்டு, ஏகப்பட்ட படங்கள் வந்து ராணா கமிட்டாக இருந்தார். பல படங்களுடைய அட்வான்ஸ் வந்து ராணா வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பல படங்களுடைய அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டாரு. அந்த நேரத்தில் ராணா சொல்லியிருக்காரு, அதாவது உயிர் பொழைச்சா போதும், இதில் வந்து இந்த ஹீரோ, இந்த மாசு, இந்த ஹீரோ டம்மு, இந்த வேல்யூ, இந்த பணம் காசு பங்களா எதுவுமே என் கண்ணுக்கு தெரில, நம்ம தப்பிச்சு வந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஹாஸ்பிட்டலில் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ரணவேதனை நான் அனுபவிச்சது உண்மையாகவே. நான் தப்பிச்சு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிசயம்தான், என்னுடைய ரசிகர்களுடைய பிரார்த்தனை தான் அப்படின்னு வந்து ராணா சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே பார்க்குறதுக்கு வேதனையாக இருக்குது சார். அதாவது இந்த பாகுபலி படத்துக்கு முன்னாடி பாகுபலி படத்தில் நடித்த காலகட்டங்களில் அப்படி இருந்த ராணா திடீர்னு ஏன் இப்படி ஆனார், திடீர்னு ஏன் கிட்னி செயல் வந்துச்சு. பெரிய வயசான ஆளும் கிடையாது, ரொம்ப சின்ன வயசு தான், ஒரு 40+ கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படி ஒரு கிட்னி செயலிழப்பு திடீர்னு வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா, அதாவது பாகுபலியோடைய அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்களா, அதுக்காண்டி ராணா வந்து அவரை தயார்படுத்திருக்கார். அதாவது அந்த மாதிரி ஒரு ஹெஃப்டியாக பாடி பில்டடாக பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அசூரம் மாதிரி அப்படியே பயங்கரமாக இருக்கிற மாதிரி அந்த பாடியை தயார் பண்ணியிருக்கிறாரு. அந்த கட்டு மஸ்தானமாக அந்த உடம்பை தயார் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு புரோட்டீன் பவுடர்னு சொல்லி இந்த ஜிம்லாம் வைக்கிறாங்க. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம்முக்கு போகிறாங்கல்ல இளைஞர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் பவுடர் அப்படின்னு நிறைய ஜிம்மில் வாங்கி அது விவரம் தெரியாமல் டாக்டர்ஸோட அட்வைஸ் கேட்காம அது வந்து அவங்களா வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா பல ஜிம்மில் நீங்கள் இப்போ பார்க்கலாம், சின்ன சின்ன வயசு பசங்க 28, 30 வயசு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்து செத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஓவராக வந்து அந்த புரோட்டீன் பவுடரை வந்து சாப்பிட்றது தான். ஒரு மனித உடலுக்கு வந்து புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனால் அது அளவோட வந்து சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக புரோட்டீன் பவுடர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி கிட்னி செயலிழப்பு, இந்த மாதிரி பல விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரி வந்து ராணா வந்து இந்த உடம்பை தயார் பண்ணுறதுக்காண்டி புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சில செய்திகள் வருது. டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் இந்த புரோட்டீன் பவுடரை எடுத்திருக்காரோ அப்படின்னு வந்து என்ன தோணுது. அதாவது ராணா வந்து ஒரு பெரிய சினிமா பின்புலத்துலேருந்து வந்தவர். அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா இப்போ ராமநாயுடுங்கிற ஒரு பெரிய தயாரிப்பாளர். தாத்தாவோட பேர் தான் ராணாக்கு வச்சுருக்காங்க. அதாவது ராமநாயுடு அப்படின்றது தான் சுருக்கிய ராணான்னு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வெங்கடேஷ் இருக்கார்ல, அவரோட அண்ணன் பையன் தான் ராணா. ராணாவுடைய சினிமா பின்புலம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சினிமா கூட்டமே இருக்குது. அதாவது சிரஞ்சீவிலேருந்து அல்லு அர்ஜுன்லேருந்து எல்லாருமே ராணாக்கு சொந்தக்காரங்க. அந்த ராணா அந்த குடும்பம் அது வந்து தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான குடும்பம். அப்படி இருக்கும்போது படித்த ஒரு மனிதராக இருக்கிற ராணா அவர் எப்படி வந்து இப்படி டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் இந்த புரோட்டீன் பவுடரை எடுத்துக்கிட்டாரு. ஒரு சினிமா காண்டி பாருங்க புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்டு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஸ்டெராய்டு ட்ரக்ஸ் அப்படின்னா அது வந்து அது டாக்டர்ஸ்னுடைய அட்வைஸ் படி ஒரு சில நோய்களை வந்து குணப்படுத்த முடியாது. ஆக்சுவலி ஒரு சில நோய்களை குணப்படுத்த முடியாது, அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட நோய்கள் அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு வலி ஜாஸ்தியாக இருக்கும், உடல் உபதைகள் ஜாஸ்தியாக இருக்கும், வலி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் டாக்டர்ஸ் என்னென்னா வேற வழியே இல்லை அப்படின்னா அந்த ஸ்டெராய்டு ட்ரக்ஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த டாக்டர்ஸ் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த அளவுகளோடு அந்த ஸ்டெராய்டை எடுத்துக்கிட்டு வரணும். அதே நேரத்தில் டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த நோயாளிகளை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ரத்தமா சாம்பிள்லேருந்து எக்ஸ்ரேலேருந்து எல்லாம் எடுத்து பார்த்து சரியாக தான் இருக்குது, சரியாக தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டு அந்த ஸ்டெராய்டு ட்ரக்ஸை தொடர்ந்து சாப்பிட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்டெராய்டு ட்ரக்ஸை வந்து ராணா வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இதுதான் மெயினான காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்ல உடல் வாகோட நல்ல உடல் நலத்தோடு இருக்கிற ஒரு இளைஞர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ராணாவை. அவருக்கு திடீர்னு இப்படி வந்து கிட்னி செயலிழப்பு வந்திருக்குன்னா அதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும். அந்த பாகுபலி படத்துக்கு அதுக்கு நம்ம தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் தயார்படுத்தியிருக்காரு. அதில் வந்து இந்த புரோட்டீன் பவுடர், ஸ்டெராய்டு ட்ரக்ஸு, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ரிச் ஃபுட், அதாவது வந்து இந்த மாமிசம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, இதெல்லாம் இப்போ இதை கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாட்டுக்கறி ஆட்டுக்கறி சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அதில் எல்லாம் எப்படின்னா புரோட்டீன் ரிச் ஃபுட் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு அளவோடு எடுத்துக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 கிராம் கறி எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 4 முட்டை எடுத்துக்கலாம். அப்படின்னா அது வந்து 40 முட்டையாவோ 30 முட்டையாவோ இல்லை வந்து ஒரு 2 கிலோ கறியாவோ எடுத்துக்கும் போது அது வந்து ஜாஸ்தியாக வந்து புரோட்டீன் கண்டென்ட்டை பாடியில் கிரியேட் பண்ணி அது கிட்னிக்கு ஓவர் வெயிட் கொடுத்து கிட்னியால் அது வேலை செய்ய விடாத அளவுக்கு பண்ணி தான் கிட்னி ஃபெயிலியர் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ராணா போய் சிக்கியிருக்கிறார். இந்த மாதிரி வந்து சிக்கி இப்போ பாருங்கள் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமே அவர் கிட்னி ஃபெயிலியர்னு ஒரு தகவல் வந்துச்சு. அந்த நேரத்தில் கிட்னி ஃபெயிலியர் ராணாக்குன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சு இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா
ரொம்ப சீரியஸான கண்டிஷன். அவருக்கு இருதய பிரச்சனையும் வந்திருக்கு. கிட்னி ஃபெயிலியர் வரும்போது என்ன ஆகும்னா இதுக்குமே இந்த புரோட்டீன் அதிகமா எடுத்ததா காரணமா? இல்ல இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னும் போதே சார் ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா பல நோய்களுக்கு இது வந்து வித்திரும். அதாவது இங்க கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, கிட்னி சரியா செயல் இல்லை அப்படின்னா உப்பு வந்து ஜாஸ்தியாயிரும் உடம்புல. உப்பு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சுன்னா ப்ரெஷர் வந்து உடம்புல வந்து கூட ஆரம்பிச்சிடும். அதாவது பிளட் ப்ரெஷர், பிபி வந்து ஷூட் அவுட் ஆக ஆரம்பிச்சுன்னா ஹார்ட்லேருந்து பிரெயின்லேருந்து பல உறுப்புகளை, அதாவது எப்போவுமே ரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்னா பல உறுப்புகளை வந்து அது பாதிக்கும். அந்த வகையில் மெயினாக இமீடியட்டாக பாதிக்கக்கூடிய உறுப்பு வந்து ஹார்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெயின். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான நரம்புகள் உள்ள உறுப்புகளாக இருக்கிறதுனால இந்த இதய பிரச்சனையுமே வந்து ராணாக்கு இது தொடர்ச்சியாக தான் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டுக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ வந்திருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. படங்களை நடிக்கிறதுக்கு அவரை தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ பாகுபலி வந்து 2015 வந்தது. அதுக்கு 2 வருஷம் முன்னாடி ஷூட் பண்ணாலுமே 2013 தான் இவர் இந்த இதெல்லாம் எடுத்துருப்பார் இல்லையா, புரோட்டீன்லாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 பார்ட் வந்தது. அதற்கப்புறம் ராணா நாயுடு நடித்தார் வெப் சீரிஸு, தமிழ்லேயும் நடித்தார். அதுக்கப்புறம் தெலுங்குலேயும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காருன்னா எந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க? சார் இப்போ நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கும்போது சார் உங்கள் உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த ரியாக்ஷனுமே தெரியாது. உங்களுக்கு வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போடும்போது உடம்பு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த ரியாக்ஷனுமே தெரியாது. அது நீங்கள் நாளடைவில் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது அது உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை, அதாவது மல்டிப்புளாக வந்து இருக்கிற ஆர்கன்ஸை கூட இது வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உறுப்புகளை வந்து செயலிழக்க செய்யும். அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா உடனே அது ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு 1 மாதத்துல கிட்னி செயலிழப்பு வந்துருமா அப்படின்னா வராது. நாளடைவில் நீங்கள் வந்து பாகுபலி 1 பாகுபலி 2ன்னும் போது 2 பார்ட் நடிச்சிருக்காரு. 2 பார்ட் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல படப்பிடிப்பு நடந்திருக்கு. இந்த 4 வருஷ காலமா அவருடைய உடம்பை வந்து ஒரு கட்டுமஸ்தானமா வச்சுக்கணுங்கிற முயற்சியில் அவர் இருந்திருப்பாரு. நிச்சயமா பெரிய லெவலில் எக்ஸசைஸும் பண்ணியிருப்பாரு. நான் சொன்ன மாதிரி இந்த புரோட்டீன் பவுடர், ஸ்டெராய்டு, ஹெவியான ஹெல்த்தியான ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்ருப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த 4 வருஷத்துல சாப்பிடும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்புமே தெரியாது. ஒரு சின்ன பாதிப்பு கூட உங்களுக்கு தெரியாது. அது நாளடைவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சில பிரச்சனைகளை, சின்ன பிரச்சனைகளை வந்து காமிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியா அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும்போது தான் என்னவா இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ்ட்டு போய் நம்ம பார்ப்போம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் அதிர்ச்சியா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் கிட்னி ஃபெயிலியரோ இல்லை சடன் கார்டியாக் ப்ராப்ளமோ இல்லை வேற ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வந்து டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குற அந்த காலகட்டத்தில் அது அந்த உடம்பு அதுக்கான அந்த பலத்தை அது இழந்திருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பல உறுப்புகள் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். இப்போ லிவர்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த லிவரை வந்து ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். அதை வந்து அதுக்கான ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு அதுக்கான மருந்து மாத்திரை சாப்பிட்டு மறுபடியும் லிவரை வந்து பழையபடி ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருந்தாலே போதும், அதை மறுபடியும் கொண்டு வந்துடலாம். இன்னும் சொல்லப்போனால் இருக்கிறதுலே மனித உறுப்புகள்லேயே பார்த்தீங்கன்னா லிவர் மாதிரி ஒரு அற்புதமான உறுப்பே கிடையாது. அது வந்து அதாவது ஒரு கொஞ்சோண்டு நல்லா இருந்துச்சுன்னா கூட நல்லா இல்லாத அந்த லிவரை முழுசாவே, அதாவது ஈரலை வந்து முழுசாவே கட் பண்ணி எடுத்துட்டா கூட அந்த நல்லா இருக்கிற லிவர் குட்டியூண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுவே போதும். அது கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா மறுபடியும் வளர்ந்து மறுபடியும் பழைய லெவலில் வந்துடும். பழையபடி வந்து நீங்க வந்து உங்களுடைய எல்லா வேலைகளையும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது லிவருக்கெல்லாம் உள்ள வந்து விஷயம். ஆனா கிட்னியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அது டிராப் ஆகுது. அந்த எப்படி சொல்றது, அந்த கிரியாட்டினின் அப்புறம் வந்து இந்த யூரியா, அந்த யூரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் ஆகிற அந்த லெவலை வந்து நீங்க மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சா அதை நீங்க ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைக்க முடியுமே தவிர அதை மறுபடியும் பழைய லெவலுக்கு கொண்டு வந்து குறைச்சு நார்மலாக்க முடியவே முடியாது கிட்னி பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிதான் அது ஒன்ஸ் வந்து செயல் இழக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எப்படி அடுத்தடுத்த கட்டங்கள்ல செயல் இழக்குதுங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்கவும் முடியாது, யூகங்கள் பண்ணவும் முடியாது. மருந்து மாத்திரை கொடுத்தா கூட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சடனா அடுத்தடுத்து ஒவ்வொரு மாசமும் அதனுடைய வேல்யூ வந்து கூடிக்கிட்டே போய் கிட்னி ஃபெயிலியர் வந்து முழுசா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் ராணாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசா கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்படி முழுசா கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, டயாலிசிஸ் பண்ண சொல்லுவாங்க. டயாலிசிஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படும், மாற்று சிகிச்சை. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்னி டோனர் வந்து யாராவது சொந்தக்காரங்க கொடுக்கணும், இல்லை வந்து கிட்னி டோனருக்காண்டி வெயிட் பண்ணணும், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ யூஎஸ்லாம் அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது. அங்கே யாராவது கிட்னி டோனர் இருந்தால் நம்ம போய் கிட்னி வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்படிதான் யூஎஸ்ல போய் மாற்று சிகிச்சை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு.
பழைய நிலைமைக்கு ராணா வந்து மறுபடியும் வர முடியுமா? அதாவது அந்த 120 கிலோவில் பாகுபலியில் இருந்த ராணா மறுபடியும் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உடம்ப முதல்ல ஏற்றவே கூடாது. ரஜினிகாந்த் அவர்களும் 2 கிட்னி இதாகவும் மாத்தியும் நல்லா தானே இருக்கு, நல்லா நடிச்சிட்டு இருக்காரு, நடக்கிறாரு. கரெக்டான கேள்வி, சரியான கேள்வி. ஆனா ரஜினிகாந்த் எப்படின்னா ரொம்ப ரொம்ப கரெக்டா டயட் மெயின்டைன் பண்றாரு சார். ஒரு 750 ml என்னமோ தான் வந்து தண்ணி குடிக்கணும், அதாவது லிக்விட் குடிக்கணும். அதில் வந்து பால், மோர், தண்ணி எல்லாமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 750 லிட்டரு தான் குடிக்கணும். புரோட்டீன் ரிச் ஃபுட் எல்லாம் வந்து ரொம்ப 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 கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சாப்பிடணும். அதாவது கீரை வகைகள் அந்த மாதிரி வந்து ரிச் ஃபுட்டாக இருக்கும். அதே நேரத்தில் பெருசாக வந்து உடலை வந்து பாதிப்பு கொடுக்காது. ரொம்ப டயட் சிஸ்டமை ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களை வாழ்க்கையை வந்து நீட்டிச்சு கொண்டு போகலாம். ரஜினிகாந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான். அவர் வந்து ரொம்ப டயட்ல வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்காரு, ரொம்ப பர்ஃபெக்டாக அது என்ன டாக்டர் சொல்லியிருக்காங்களோ அதை நூல் பிடிச்ச மாதிரி பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 6 மாத்திரை இதுக்காண்டியே கொடுப்பாங்க. அந்த 6 மாத்திரை டெய்லி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இது லைஃப் டைம் மெடிசன், வாழ்நாள் பூரா இந்த மெடிசனை சாப்பிடணும். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் கூட ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்களுடைய லைஃப் லாங்கிடியூட் வந்து எப்படின்னா 8 வருஷம் தான். 8 வருஷத்துக்கு மேலே 10, 12, 15 போகுதுன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் தான். அதாவது டாக்டர்ஸ் மெடிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாற்று அறுவை சிகிச்சை எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி, அது கிட்னியாக இருக்கலாம், லிவராக இருக்கலாம், ஹார்ட்டாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அப்படி மாற்று அறுவை சிகிச்சை வேற உறுப்பை கொண்டு வந்து பொருத்தும் போது, இன்னொருத்தவங்களுடைய உறுப்பை கொண்டு வந்து பொருத்தும் போது அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ட்ரபிள் இல்லாமல் போகும். அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து நம்மளுடைய, நான் சொன்னேன்ல, அந்த டயட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தண்ணி, சிகரெட்டு எந்த தவறுகளுமே பண்ணாமல் மெயின்டைன் பண்ணால் அது அப்படியே கொஞ்சம் காலம் கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பல பேருக்கு அது நடக்கிறது உண்டு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 வருஷத்துக்குள்ளே கூட பாத்தீங்கன்னா மறுபடியும் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ரஜினி எல்லாம் பாத்தீங்கன்னா, ரஜினி அப்படின்னா இன்னைக்கு வந்து பாருங்க 173, 174 தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு, தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்றாரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா யாராவது 1-2 பேருக்கு அப்படி அமையும். அதாவது இது வந்து தெய்வ பிறவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் தாண்டி, எல்லா சிக்கலையும் தாண்டி அவங்க வாட்டில் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணதே தெரியாது, பண்ண மாதிரியே இருக்க மாட்டாங்க, ரொம்ப நார்மலா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ரஜினி எல்லாம் வந்து யாரோ லட்சத்துல ஒருத்தர்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு. ஸோ இப்போ ராணாவை பொறுத்த வரைக்கும் பழையபடி வந்து வர முடியுமா அப்படின்னா, பாகுபலியில் இருந்த ராணா மாதிரி வர முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். குறிப்பாக பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க, உடம்பை ஏற்றுறாங்க, உடம்பை இறக்குறாங்க. அது அவங்களுக்கே பெரிய பிரச்சனையாக கூட மாறுது. என் உதாரணமாக நம்ம அட்டக்கு தினேஷ் கூட சொல்லலாம். உப்பு படத்தில் வந்து கண்ணெல்லாம் அப்படியே கண்ணு பார்வை தெரியாதவரை அடிச்சிருப்பார், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இப்படி பிரிச்சுட்டு ஒரு மாதிரி கண்ணு இதான மாதிரி அடிச்சிருப்பார். அடுத்தடுத்த படங்களில் அதோட பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடிக்க வேண்டிய அவசியம் எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? இது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சினிமா அப்படிங்கிறது பொய் தான். சினிமாவில் உண்மையே கிடையாது. இது வந்து வியாபாரத்துக்காண்டி பண்ணுற ஒரு விஷயம்தான். கலை வடிவம் அது இதுன்னு ஏகப்பட்டது சொன்னால் கூட கடைசியில் இது வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு பண்ணுற ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது சினிமா அப்படின்னும் போது அது வந்து ஸ்க்ரீன் செல்லுலாய்டில் வர்றது எல்லாமே போய் தான், எதுவுமே உண்மை கிடையாதுன்னும் போது அதுக்கு அது ஓரளவுக்கு தான் வந்து அதுக்கான எக்ஸசைஸோ இல்லை வந்து அதுக்கான மெனக்கெடலோ பண்ணணுமே தவிர, அதுக்காண்டி உடம்பையே நம்ம வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதாவது உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம என்ன இறைவன் கொடுத்துருக்கானோ அதுக்கான வெயிட், அதுக்கான பலு தான் கொடுக்கணும். ஓவரா எக்ஸசைஸ் பண்ணாலும் அது தப்பு தான். எக்ஸசைஸ் தேவை தான், ஆனால் ஓவர் எக்ஸசைஸ் தேவையா அப்படின்னா ஓவர் எக்ஸசைஸும் ஆபத்து தான். புனித் ராஜ்குமாரே நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம். புனித் ராஜ்குமார் பார்த்தீங்கன்னா கடுமையான எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. கடுமையான எக்ஸசைஸ் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிறதுனால தொடர்ந்து கடுமையான எக்ஸசைஸ் காலையில் சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பலு தாங்கலை. இதயம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஓவர்லோடு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தாங்காமல் நின்றும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார் சடனாக வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகி கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து இறந்து போனார். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சினிமாக்காண்டி மெனக்கிட்ட பல பேர் வந்து அவங்க உடம்பை வந்து கெடுத்துருக்குறாங்க. எத்தனையோ உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது வந்து சினிமாக்காண்டி இந்த அளவுக்கு மெனக்கெடணுமா அப்படின்னா மெனக்கெட தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இவர் விஷால் இருக்கார்ல, அவர் அவன் இவன் படத்தில்
படத்துக்காண்டி கண்ணை ரெண்டையும் தச்சாரு. மார்கன் மாதிரி அந்த படத்துல நடிச்சாரு. அந்த படத்துல போய் பாத்தீங்கன்னா வேற விகாரமா இருப்பாரு விஷால். அதுக்கப்புறம் அது கண்ணெல்லாம் வந்து தச்சதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா கடுமையான கிரானிக் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க, கடுமையான தலைவலியில இன்னைக்கு வரைக்கும் வந்து விஷால் கஷ்டப்பட்டு இருக்காரு. விஷால் பழையபடி அவருடைய ப்ரொஃபஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாததுக்கு அந்த கேரக்டர்ல அவர் மெனக்கெட்டு அதுக்காண்டி கண்ணெல்லாம் தச்சுக்கிட்டு நடிச்சதுதான் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது சார். இதெல்லாம் இல்லை சார். கமலஹாசன் தான் சார் சிறந்த உதாரணம். கமலஹாசன் எத்தனை வகையான கேரக்டர்ஸ் போட்டிருக்காரு. தசாவதாரம்ன்ற ஒரு படத்துல எத்தனை கேரக்டர் போட்டிருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா குணா மாதிரி நடிப்பாரு, குருதி பின்னல் நடிப்பாரு, அவ்வை சண்முகி மாதிரி நடிப்பாரு, எத்தனையோ கேரக்டர் சார். புல்லாப்பு மாதிரி கேரக்டர் போட்டார், அபூர்வ சகோதரர்கள். ஆனா பாருங்க கமலஹாசனுக்கு எந்த பாதிப்பாவது வந்திருக்கா? கமலஹாசனுக்கு கரெக்டா தெரியும் என்ன மீட்டர், எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு கேரக்டரா மாறலாம், எந்த அளவுக்கு அதுக்காண்டி மெனக்கெடலாம், எந்த அளவுக்கு அதுக்காண்டி எஃபர்ட் எடுக்கலாங்கிறது கமலஹாசன் தெரியும். கமலஹாசன் ஆரம்பத்துல 50 வருஷமா பாத்தீங்கன்னா பலவிதமான கேரக்டர்ஸ், பலவிதமான டைமென்ஷன்ல கமலஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு. எத்தனையோ கேரக்டர்ஸ், பல பரிமாணங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா கமலஹாசனுக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா, ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? காரணம் என்னன்னா அந்த அளவுகோல், அந்த அளவுகோலை தாண்டி வந்து சினிமா காண்டி மெனக்கிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது பல பேர் எப்படின்னா இதுல நம்ம அவார்டு வாங்கணும், இதுல நம்ம தேசிய விருது வாங்கணும், எல்லாம் ஓகே, பத்மஸ்ரீ விருது கொடுப்பாங்க, பத்மபூஷன் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அதை வாங்குறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் நீங்க இருக்கணும்ல. உடம்பு தானே மூலதனம். உடம்பு மூலதனங்கிற போது அதை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். அது இல்லை அப்படின்னா அது நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே, உங்களுக்கும் எனக்கும் யாரா இருந்தாலும் சரி, உடம்பு தான் முதல் மூலதனம். அதுக்கப்புறம் தான் நம்ம வீடு, காசு, பணம், சொத்து எதா இருந்தாலும் அது நம்ம இருந்தாதான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். நம்ம இல்லைன்னா இது எதுவுமே அனுபவிக்க முடியாது. இப்போ வந்து பாருங்களேன், ராணாக்கு ஏகப்பட்ட படம் கமிட் ஆயிருக்கு, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ வந்து அடுத்த படங்கள் வந்து நடிச்சாலும் பெருசா வந்து பழையபடி வந்து ராணாவால் நடிக்க முடியாது. அதே மாதிரி புனித் ராஜ்குமார் வந்து இறந்து போன காலகட்டத்தில் அவர் கையில 1 டஜன் படம் இருந்திருக்கு, எல்லா படமும் அப்படியே நின்று போச்சு. அந்த படத்தில் அவரால் நடிக்க முடியாம போச்சு. காரணம் என்னன்னா அதாவது ஒரு பக்குவம் இல்லாம ஒரு விஷயத்துக்காண்டி உழைப்பு போடுறதுங்கிறது, அந்த உழைப்பு வந்து அதிகமா போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பொய்யின்னும் போது அந்த பொய்க்கு இவ்வளவு மெனக்கடல் தேவையே கிடையாது. நடிகர் ராணாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பாருங்க. மிக்க நன்றி சார். நன்றி.